வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் போலி மருந்து கும்பல்களுடன் தொடர்புடைய சபாநாயகரை துணைநிலை ஆளுநர் பதவி நீக்க வேண்டும் என்று சுயேட்சை எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செடி விற்பனையகத்தில் இருந்து ரூபாய் 10,000 மதிப்பிலான உயர் ரக செடி வகைகள் மற்றும் உரங்களை நிதானமாக திருடி செல்லும் இளைஞரின் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் மூடப்பட்டுள்ள அனைத்து நியாய விலை கடைகளையும் உடனடியாக திறந்திட கோரியும் பொது விநியோக திட்டத்திலான் மூலம் சுகாதாரத்துறை மூலம் தடை செய்யப்பட்ட மருந்தகம் செயல்பட்டதால் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மருந்து கடையை முற்றுகையிட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீலட்சுமி ஆயக்ரீவர் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கின்ற பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் போலி மருந்து கும்பல்களுடன் தொடர்புடைய சபாநாயகரை துணைநிலை ஆளுநர் பதவி நீக்க வேண்டும் என்று சுயேட்சை எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போலி மருந்து தொழிற்சாலை வழக்கின் முக்கிய குற்றவாளி ராஜாவுடன் சபாநாயகர் செல்வத்திற்கு தொடர்பு உள்ளது. ராஜாவை சபாநாயகர் செல்வம் டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணையமைச்சரை சந்தித்து பேசியுள்ளதாகவும், நிதி அமைச்சர் மூலம் அவருக்கு 100 கோடி ரூபாய் வங்கி கடனுக்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் போலி மருந்து விவகாரத்தில் சபாநாயகர் செல்வத்திற்கும் தொடர்பு உள்ளது. எனவே அவர் மீது நம்பிக்கை இல்லை. துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்துள்ள சிபிஐ விசாரணை மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு வரவேற்பதாக தெரிவித்துள்ள அவர், சபாநாயகர் செல்வம் பதவி விலக வேண்டும் அல்லது துணைநிலை ஆளுநர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார். போலி மருந்து தொழிற்சாலைக்கு இடம் அனைத்தும் அரசின் பிப்டிக் நிறுவனத்தின் மூலமே வழங்கப்பட்டுள்ளது. எனவே உண்மையான அரசியல் குற்றவாளிகளை அரசு வெள்ளை அறிக்கையின் மூலம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சரின் காரில் பயணம் செய்து சபாநாயகர் செல்வம் தன்னை பாதுகாத்து கொண்டு வருகிறார். இனிமேல் முதலமைச்சர் வாகனத்தில் சபாநாயகர் ஒருபோதும் பயணிக்க கூடாது எனவும், வருகின்ற ஜனவரி மாதம் சட்டப்பேரவை கூட உள்ளதால் அதற்கு முன்பே அவர் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் செடி விற்பனையகத்தில் இருந்து ரூபாய் 10,000 மதிப்பிலான உயர் ரக செடி வகைகள் மற்றும் உரங்களை நிதானமாக திருடி செல்லும் இளைஞரின் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் செடிகள் விற்பனையகம். இங்கு பலமுறை உயர் ரக செடி வகைகள் காணாமல் போவது வழக்கம். அதன்படி நேற்று முன்தினம் இரவு மீண்டும் ரூபாய் 10,000 மதிப்பிலான உயர் ரக செடி வகைகள் மற்றும் அதற்கான உரங்கள் செராமிக் ஜாடிகள் மாயமானதால் இதுகுறித்து கடையின் உரிமையாளர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் மாஸ்க் அணிந்தபடி 2 இளைஞர்கள் வருகின்றனர். அதில் ஒருவர் வெளியில் இருந்தபடி நோட்டமிடுகின்றார். மற்றொருவர் கடையின் இரும்பு கதவின் மீது ஏறி உள்ளே சென்று அவருக்கு தேவையான செடிகளை தனது செல்போனில் டார்ச் லைட்டை ஆன் செய்து நிதானமாக தேர்வு செய்து திருடி செல்வது பதிவாகி இருந்தது. இது குறித்து கடையின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் எதுவும் அளிக்காத நிலையில் தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது. இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் மூடப்பட்டுள்ள அனைத்து நியாய விலை கடைகளையும் உடனடியாக திறந்திட கோரியும் பொது விநியோக திட்டத்திலான் மூலம் அனைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கிடவும், கோதுமைக்கு பதிலாக கோதுமை மாவு வழங்கிட கோரியும் மற்றும் தமிழகத்தில் பொங்கலுக்கு ரூபாய் 3,000 மதிப்புள்ள மளிகை தொகுப்பு வழங்குவது போல் புதுச்சேரியிலும் வழங்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அருகில் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் தசரதன் தலைமை தாங்கினார். மாநில பொருளாளர் அஞ்சலி தேவி, துணைத் தலைவர் ராஜகுமாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மாநில செயலாளர் ஹேமலதா தோழர்கள் இந்த கண்டனத்தில் உரையாற்றிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் சரளா ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். கூட்டத்தில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் நிர்வாகிகள் பெருந்திரளாக பங்கேற்றனர்.
சுகாதாரத்துறை மூலம் தடை செய்யப்பட்ட மருந்தகம் செயல்பட்டதால் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மருந்து கடையை முற்றுகையிட்டனர். புதுச்சேரியில் போலி மாத்திரை விவகாரத்தில் 26 நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். 13 குடோன்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. புசி வீதியில் அமைந்துள்ள செம்பருத்தி மருந்தகம் மற்றும் ஸ்ரீகுகா மருந்தகங்களில் போலி மாத்திரை விற்பனை செய்ததை தெரியவந்ததை தொடர்ந்து மருந்து விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து மருந்தகம் இயங்கி வந்ததால் அதிமுக சார்பில் மருந்தகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மருந்து கடையை மூடியுள்ளனர். தான் அருந்தும் மாத்திரையை கடையில் காட்டி உயிருடன் விளையாடுவதாக வாக்குவாதம். பல வருடங்களாக இந்த மருந்தகத்தில் தான் மருந்துகளை வாங்கி உண்பதாகவும் தற்பொழுது 4 மாதங்களாக இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு தொடர்ந்து மாத்திரையை செம்பருத்தி கடையில் தான் வாங்கி அருந்தி வருவதாகவும், இதனால் எனக்கு வலி குறையவில்லை. இதே போன்று லட்சக்கணக்கான பொதுமக்கள் மருந்துகளை வாங்கி உள்ளனர். இதற்கெல்லாம் அரசு சுகாதாரத்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தடை விதித்த மருந்தகத்திற்கு ஏன் கீழ் வைக்கவில்லை என கேள்வி எழுப்பி குற்றச்சாட்டை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எழுப்பினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீலக்ஷ்மி ஆயக்ரீவர் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கின்ற பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி பகல் 10 உற்சவம் தொடங்கி நாள்தோறும் ஹயக்ரீவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் நேற்று நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவர் பெருமாள் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்று பரமபத வாசல் வழியாக எழுந்தருளினார். அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை வழிபட்டு வருகின்றனர். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிக்காக்கள் என 292 பேரை பணி நிரந்தரம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிக்காக்கள் என 292 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 1 வாரமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் கோரிக்கையை அரசு இதுவரை ஏற்கவில்லை. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் நிர்வாகிகள், புதுவை அரசில் உள்ள பல்வேறு துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்தவர்களை அரசு பணி நிறுவனம் செய்துள்ளது. உச்ச நீதிமன்றத்தில் 2006ஆம் ஆண்டு நடந்த உமாதேவி வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக கொள்ளைப்புறமாக பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளவர்களை தான் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என கூறியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள எல்லோருக்கும் சம வாய்ப்பு, இடஒதுக்கீடு, முறையான ஆள் சேர்ப்பு விதிகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தினக்கூலியாகவோ ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பூதிய அடிப்படையிலோ பணிக்கு அமர்த்தப்பட்டு தொடர்ந்து பணி செய்து இருந்ததால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தடையில்லை என கூறியுள்ளது. இந்த அடிப்படையில் பணி செய்ய நிரந்தர வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தங்களது போராட்டத்திற்கு எந்தவித அரசியல் கட்சி பின்னணி இல்லை என்றும் அவர்கள் விளக்கம் அளித்தனர். சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் நண்பர்களுடன் குளித்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் உயிரிழப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌஷாம்பி ஷஹீப் வாக்ஸியாத்பாத் பகுதியை சேர்ந்தவர் பிரிஜோஸ்வர் பிரசாத். இவரது மகன் அப்துல் பரேசர் வயது 30. இவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி நண்பர்களான ஆஷிஷ், கார்த்தில், விஜய் ஆகிய 4வரும் சுற்றுலா நிமித்தமாக புதுச்சேரி வந்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் சுற்றிவிட்டு அதன்பின் விழுப்புரம் மாவட்டம் சின்ன முதலியார் சாவடியில் உள்ள தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கி உள்ளனர். இந்த நிலையில் நேற்று மதியம் 12 மணியளவில் நண்பர்கள் 4வரும் சின்ன முதலியார் சாவடி கடற்கரைக்கு சென்று குளித்துள்ளனர். அப்பொழுது கடலில் ஏற்பட்ட ராட்சத அலையில் அப்துல் பரேசர் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். இதனை கண்ட நண்பர்கள் கூச்சலிட்டுள்ளனர். அப்பொழுது அருகிலிருந்த மீனவ நண்பர்கள் உதவியுடன் அப்துல் பரேசரை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு
அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அப்துல் பரசர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வழி தவறி வந்த உடும்பு நகர சாலையில் வாகன போக்குவரத்தால் 2 மணி நேரமாக தவிப்பு. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தை ஒட்டி புதுச்சேரியின் மாகே பிராந்தியம் உள்ளது. இன்று காலை கடற்கரை சாலையில் உடும்பு ஒன்று வழி தவறி சாலைக்கு வந்தது. அங்கு வாகனங்கள் தொடர்ந்து சென்றதால் உடும்பு சாலையை கடக்க முடியாமல் 2 மணி நேரத்திற்கு மேலாக தவித்தது. மாகேவில் இப்படிப்பட்ட காட்சி அடிக்கடி நடக்கும். வனத்துறைக்கு என தனி அலுவலகம் அமைத்து ஊழியர்களை நியமிக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் போலி மருந்து கும்பல்களுடன் தொடர்புடைய சபாநாயகரை துணைநிலை ஆளுநர் பதவி நீக்க வேண்டும் என்று சுயேட்சை எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செடி விற்பனையகத்தில் இருந்து ரூபாய் 10,000 மதிப்பிலான உயர் ரக செடி வகைகள் மற்றும் உரங்களை நிதானமாக திருடி செல்லும் இளைஞரின் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் மூடப்பட்டுள்ள அனைத்து நியாய விலை கடைகளையும் உடனடியாக திறந்திட கோரியும் பொது விநியோக திட்டத்திலான் மூலம் சுகாதாரத்துறை மூலம் தடை செய்யப்பட்ட மருந்தகம் செயல்பட்டதால் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மருந்து கடையை முற்றுகையிட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீலட்சுமி ஆயக்ரீவர் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கின்ற பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.